நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். குழந்தைகள் ஜாதகத்துல பெற்றோரை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா எவ்வாறு அந்த ஜாதகத்தை வைத்து அறிந்து கொள்வது? அப்படிங்கிறத பத்தி விரிவாக இன்றைய பதிவுல பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காதவங்களுடைய சதவிகிதம் 75% மேல உள்ளது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய அன்பையும் ஆதரவுகளையும் தாருங்கள் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்போதுமே குழந்தைகளின் ஜாதகத்துல தாய் தந்தையின் ஆயுள், ஆரோக்கியம், வருமானம் பிரதிபலிக்கவே செய்யும். அது இறைவனின் அமைப்பின் பிரகாரம் பெற்றோரின் நிலை குழந்தைகள் ஜாதகத்துல பதியப்பட்டு இருக்கும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாகும். ஒரு குழந்தையின் ஜாதகத்துல தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம் 9ஆம் பாவகம், தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன், தந்தையை குறிக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி ஆகும். அதே போல குழந்தையின் ஜாதகத்துல தாயை குறிக்கக்கூடிய கிரகம் 4ஆம் பாவகம், இடம் தாயை குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் பாவகம், தாயை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், தாயை குறிக்கக்கூடிய ராசி கடகமாகும். ஆக ஒரு குழந்தையின் ஜாதகத்துல 9ஆம் இடத்துல சனி, ராகு, கேது இருப்பது, அல்லது 9ஆம் அதிபதி நீச்சம், அஸ்தமனம், கிரகணம் பெறுவது, அல்லது சூரியன் பலவீனமான நிலையில இருப்பது, அல்லது சிம்மத்துல ராகு, கேது, சனி போன்ற அசுபர்கள் இருப்பது தந்தை ஸ்தானத்தை பாதிக்க செய்யும். தந்தையின் ஆயுள், ஆரோக்கியம், வருமானம், தொழில், பூர்வீகம் பாதிக்கப்படக்கூடிய நிலைகளை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பாதிக்கும். அதே போல 4ஆம் இடத்துல சனி, ராகு, கேது இருப்பது, 4ஆம் அதிபதி பலவீனமான நிலையில இருப்பது, சந்திரன் பலவீனமான நிலையில இருப்பது, பலவீனமான நிலை அப்படின்னா நீசமாகிறது, அஸ்தமனமாகிறது, கிரகண தோஷத்துல இருப்பது. சந்திரனுக்கு அஸ்தமன தோஷம் கிடையாது, அவர் அமாவாசை தேதியில பிறந்தவர் அப்படின்ற கணக்குல எடுக்கிறோம். சூரியனுக்கு அஸ்தமன தோஷம் கிடையாது, அதற்கு அவர் கிரகண தோஷம் ராகு கேதுவோடு சேரும்பொழுது கிரகணமாகக்கூடிய அமைப்புகள்ல வருவார். ஏன்னா சூரியன் தான் மற்ற கிரகங்களை அஸ்தமனம் பண்ணுவார், அவருக்கு அஸ்தமன தோஷம் கிடையாது. அதே போல அவர்கள் நீச்ச வீட்டில் அமர்வது, அல்லது 6, 8, 12 மறைவது, இது போன்ற நிலைகள்ல இருப்பது, அல்லது அவர்களுக்கு ஆகாத கிரகத்தோடு நெருங்கி அமர்வது, இது போன்ற நிலைகள் எல்லாமே பலவீனமான நிலை என்று கூறப்படுகிறது. ஆக அதுக்கு அடுத்தாப்புல சந்திரனோ 4ஆம் அதிபதியோ பலவீனமான நிலையில இருக்கும் பொழுது, அல்லது கடகத்துல சனி, ராகு, கேது இருப்பது தாயாரின் ஆயுள், ஆரோக்கியங்களை பாதிக்கக்கூடிய நிலைகளை தருவதாகும். இதோடு சூரியன் 9ஆம் வீட்டுல அமர்வதும், அல்லது சந்திரன் 4ஆம் வீட்டிலேயே அமர்வதும் காரகோ பாவனாஸ்தி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது காரக கிரகங்கள் அந்தந்த வீட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்புகளை காரகோ பாவனாஸ்தி என்று அழைக்கப்படுகிறது. அது அந்த காரக கிரகங்களை பாதிக்கும். ஆக 9ஆம் வீடு தந்தையின் வீடு, தந்தை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 9ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது அந்த தந்தையை பாதிக்கக்கூடிய நிலையாக இருக்கும். 4ஆம் வீடு தாயை குறிக்கக்கூடியது, சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய கிரகம். ஆக 4ல சந்திரன் அமரும் பொழுது அது காரகோ பாவனாஸ்தி என்ற அடிப்படையில தாயாரை பாதிக்கக்கூடிய நிலையாக வரும். ஆக இது எல்லாருக்குமே 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தந்தையும் தாயையும் பாதிக்குமா அப்படின்னு பார்த்தா, யாருக்கெல்லாம் இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் அசுபர்களோடு சேர்ந்து பலவீனமான நிலையில ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆக இதுல ஏதேனும் 1, 2 இருந்தாலே போதும். அதாவது 9ஆம் இடம் பாதிப்பு, 9ஆம் அதிபதி பாதிப்பு, அல்லது சூரியன் பாதிப்பு, அல்லது சிம்மம் பாதிப்பு, இந்த மாதிரி அமைப்புகள்ல 2, 3 இருந்துட்டாலே உங்களுக்கு கடுமையான தோஷத்தை தாய் தந்தைக்கு தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதே போல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல வரக்கூடிய குழந்தைகளுக்கு நீண்ட கால தாய் தந்தையை, குடும்ப செல்வாக்கை, குடும்ப வருமானத்தை, குடும்ப பூர்வீகத்தை பாதிக்கக்கூடிய அமைப்புல குழந்தைகளுக்கு தசாபுத்தி நடக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த குழந்தையை இறைவனுக்கு தத்து கொடுத்து விடுங்கள் என்று கூறப்படுவதுண்டு. ஏனென்றால் அது இறைவனின் குழந்தையாக ஆகும் பொழுது அது பெற்றெடுத்த தாய் தந்தையரை அதிகமாக பாதிக்காமல் இறைவனின் அருளால் அது தோஷ நிவர்த்தி ஆகிவிடும் என்ற நம்பிக்கையில் இந்தவாறு செய்யப்படுகிறது. நமது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடமே நமது புத்திரத்தை குறிக்கக்கூடிய பாவகமாக வருகிறது. ஆக நமது நல்வினை தீவினையின் அடிப்படையில தான் புத்திரர்கள் பிறக்கின்றார்கள், அவர்களுக்கு உண்டான தசாபதி அமைப்புகளும் ஏற்படுகிறது. அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அதை உணர வேண்டும். ஆக புத்திரர்களின் ஜாதகத்தின் வழியாக பெற்றோரை பாதிக்கிறது, கெடுக்கிறது என்ற எண்ணம் கொள்ளக்கூடாது. நமது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷ நிலைகளின் அமைப்பு, தசாபுத்தி அமைப்பு, அதை பொறுத்து தான் நமக்கு வருமானம், ஆயுள், ஆரோக்கியங்கள் செயல்படும் என்பது உறுதியாக மனதில் நிர்ணயித்து கொள்ள வேண்டும். ஆக எந்த அமைப்பு எல்லாம் பெற்றோரை பாதிக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்.
அதாவது 9ஆம் இடம் பாதிப்பு, சூரியன் பாதிப்பு, சிம்ம வீடு பாதிப்பு, கடக வீடு பாதிப்பு, சந்திரன் பாதிப்பு, 4ஆம் வீடு பாதிப்பு. இதோடு இணைந்து அல்லது இணையாமலும் கூட நீண்ட கால அவயோக தசாபுத்தி அமைப்பு நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவயோக தசாபுத்தி நடக்கக்கூடிய குழந்தைகளை தத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சரி, ஆனாலும் கூட நமது தசாபுத்தி அமைப்பையும் சேர்த்துதான் நாம் பலன் எடுக்க வேண்டும் என்பதை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் மனதுல. இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதுவிதமான தகவல் தந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.